பெங்களூரில் ஒரு பயங்கரமான சம்பவங்க. ஒரு வீடு பற்றிக்கிட்டு எரியுது. போலீஸும் தீயணைப்புத்துறையும் வந்து அதை அணைச்சிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் ஒரு ஆள் வந்து பெட்டில் படுத்து கிடக்கிறாரு. அவர் வெளியே வர ட்ரை பண்ணவே இல்லை. அவர் எப்படா இறந்தாருங்கிறது மிகப்பெரிய மர்மமாக இருக்குது. போலீஸ் தீவிரமாக விசாரித்து அதில் உள்ள மர்மத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி என்ன தான் அந்த ஆளுக்கு நடந்தது அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். இந்த சம்பவம் வந்து பெங்களூரில் இந்த செவ்வாய்க்கிழமை தான் நடந்திருக்கு. இந்த செவ்வாய்க்கிழமை மதியான நேரங்க. அப்போ ஒரு பொண்ணு வீட்டை விட்டு வெளியே வராங்க. வீடு வந்து பற்றிக்கிட்டு தீ வந்து ஃபுல்லாக பரவிக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அப்படியே கரும்புகை வானத்தை நோக்கி போய்கிட்டுருக்கு. அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கெல்லாம் வாளியில் தண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு அணைக்க ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அணைக்க முடியலை. சரி, ஓகே, நம்ம தீயணைப்புத்துறைக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவோன்னு அவங்க இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. போலீஸ் வந்துடுறாங்க. அந்த தீயை வந்து அணைச்சிட்றாங்க. அணைச்சிட்டு போலீஸ் வந்து உள்ளே போனால் அங்கே ஒரு ஆள் வந்து படுத்து கிடக்கிறாரு. அதாவது அவர் இறந்து கரிகட்டையாக வந்திருக்காரு. அப்படி வந்து உள்ளே போகும்போது அப்போ தான் ஒரு கொஸ்டின், அவர் ஏன்டா வெளியே வர ட்ரை பண்ணல, அவர் ஏன் பெட்டில் வந்து படுத்த மாதிரி கிடக்கிறாரு அப்படிங்கிறது மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. ஒருவேளை இது சூசைடாக இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த வீட்டில் வந்து ஒரு 3 பேர் இருக்காங்க. பிரேமா அப்படின்னு சொல்லப்படுற 27 வயசான பொண்ணு, அப்புறம் அவங்களோட அம்மா, அப்புறம் அவங்களோட அண்ணன் அப்படின்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது இங்கே இறந்தது வந்து இந்த குடும்பத்தில் உள்ள ஆளே கிடையாது, வெளியே உள்ள ஆள். அப்போ அந்த தீ பிடிக்கும்போது ஒரு பொண்ணு வெளில வந்துச்சுன்னு சொன்னல, அது பிரேமா அவங்க தான். அவங்களோட லவ்வர் தான் இறந்தது. ஏனடா அது, அவங்க சம்மந்தமே இல்லாமல் இங்கே வந்திருக்காங்க. வந்து எப்படி தீ பிடிக்கும், அதுவும் பிரேமா தப்பிச்சுட்டு இவங்க மட்டும் எப்படி இறந்தாங்கங்கிறது மிகப்பெரிய கொஸ்டினாக இருக்குது. இப்போ பிரேமாவை பிடிச்சி விசாரித்தா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும்ல. அவங்க சொல்கிறாங்க, இது மாதிரி நான் லவ் பண்ணுற பையன்தான் இது. நான் இந்த சம்பவம் நடக்கும்போது தீ பற்றிக்கிட்டு இருக்கும்போது நான் வந்து பாத்ரூம் போயிருந்தேன். அந்த நேரத்தில் தான் இது மாதிரி நடந்துட்டு அப்படின்னு அவங்க ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. பட் அது நம்புகிற மாதிரி தெரியலை. அப்புறம் தடயவியல் நிபுணர்கள் வந்து செக் பண்ணால் உள்ள மண்ணெண்ணெய், பெட்ரோல் இதெல்லாம் வந்து தெரிய வருது. அப்புறம் தீவிரமாக விசாரித்தா அந்த பொண்ணு வந்து உண்மையை ஒத்துக்குது, நான் தான் அதை பண்ணேன் அப்படின்னு. ஏன் இதை பண்ணாங்க, எதுக்காக பண்ணாங்கங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் இருக்குல்ல. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடிங்க, இந்த பிரேமா அப்படின்னு சொல்லப்படுற 27 வயசான பொண்ணு, அப்புறம் கிரண் அப்படின்னு சொல்லப்படுற 29 வயசு பையன், இவங்க 2 பேரும் ஒரு மொபைல் சரி பண்ணுற கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே நல்லபடியாக தாங்க போயிட்டுருக்கு. நாட்கள் கணக்காக போகும்போது 2 பேருக்குள்ளே லவ் வந்து மலர்ந்துடுது. முதல்ல அந்த பொண்ணு தான் காதலர் தினத்தன்னைக்கு லவ்வை சொல்லியிருக்கு. இப்படி சொன்னோன்னா கிரண் யோசிக்கிறாப்புல, சரி ஓகே நம்மளை வந்து லவ் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. இதில் என்னென்னா, அந்த கிரணுக்கு வந்து ஏற்கனவே லவ் பண்ணி அது பிரேக்கப் ஆகியிருந்திருக்கு. இது எல்லாமே வந்து இந்த பொண்ணுக்கும் தெரிஞ்சுட்டு எல்லாமே நல்லபடியாக போயிட்டுருக்கு. 2 பேரும் ஒரே இடத்துக்கு வேலைக்கு போகிறாங்க. இப்படி நாட்கள் கணக்காக போகுதா, 1 வருஷம் 2 வருஷமாக ஆகிடுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் ஒரு சில மாதமாக பிரச்சனை வந்துக்கிட்டு இருக்கு. அது என்ன பிரச்சனைனா, அந்த பிரேமா அவங்க வந்து சரி கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ இந்த கிரண் அவங்கள்ட்ட சொல்கிறாங்க, இது மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணிடுவோம்னு சொல்லும்போது அவர் வந்து ஒத்துக்கலை. அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுறாரு. இது மாதிரி எப்போ முதல்லலாம் ரொம்ப நெருங்கியிருந்தவங்க, அதாவது முதல்ல காதல் இணைச்சிச்சு, ஆனால் போக போக வந்து டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணி அப்படியே கசக்க ஆரம்பிக்குது காதல். இது இந்த பொண்ணுக்கு பிடிக்கவே இல்லை. இப்படி நாட்கள் கணக்காக போகும்போது இந்த கிரண் தன்னோட எக்ஸ்லவர் வீட்டுக்கு போய் அங்கே பிறந்தநாள் கொண்டாடி இருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த ஃபோட்டோவெல்லாம் இங்கே கிரனோட ஃபோனில் இந்த லேடி பார்த்துட்றாங்க, பிரேமா பார்த்துட்றாங்க. என்னடா அது, நம்மள்கிட்ட நெருங்கி வர மாட்டுறாங்க, ஆனால் எக்ஸ்லவர் வீட்டில் போய் பிறந்தநாள் கேக்கெல்லாம் கொண்டாடிருக்காங்களே, வெட்டியிருக்காங்களே, சாப்பிட்ருக்காங்களேன்னு பல ஃபோட்டோவை பார்த்து விரக்தி ஆகுறாங்க. இப்படி டிப்ரெஷன் ஆனோன்னா ஏதாவது பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு போய் பெட்ரோலும் மண்ணெண்ணையும் வாங்கிட்டு வந்துட்டு, அது மட்டும் கிடையாது, ஒரு கயிறு, மருந்து, இப்படி தூக்க மாத்திரையிலேருந்து ஏகப்பட்ட விஷயங்கள் வாங்கியாந்து வச்சாச்சு. இப்போ தான் இந்த செவ்வாய்க்கிழமை இந்த கிரணுக்கு அடிக்கிறாங்க. ஏப்பா வீட்டுக்கு வாப்பா, வீட்டில் யாரும் இல்லை, வந்துட்டு போ அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆள் வந்து இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்துட்டு எல்லாம் உள்ளே போய் உட்காந்துருக்காங்களா. அப்போ அந்த பொண்ணு சொல்லுது, இது மாதிரி பிடிஎஸ்எம் முறைப்படி நம்ம உறவு கொள்வோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி சொன்னோன்னா இந்த ஆளும் வந்து சரி ஓகேன்ட்டு கயிறு இருக்குல்ல, கயிறு 2யும் அப்படியே போட்டு கையை கட்டிடுறாங்க, அப்புறம் காலையும் கட்டிடுறாங்க. அப்போ கண்ணையும் கட்டிவிட்டு பெட்ரோலை மேலே எடுத்து ஊற்றி விட்டுறாங்க, மண்ணெண்ணையும் ஊற்றிடுறாங்க. நீ வந்து என்னை விட்டு விலகி போறியா, உன்னைய நான் கொல்ல போகிறேன் அப்படின்ட்டு அப்படியே வந்து கொளுத்தி விட்டுறாங்க. இப்படி கொளுத்தி விட்டுட்டு இவங்க என்ன தெரியுமா பண்ணுறாங்க, இவங்களும் உளுந்து இறக்க தான் ட்ரை பண்ணியிருந்திருக்காங்க.
ஆனால் அந்த கிரண் வந்து அப்படி அலர்னதில் இவங்களுக்கு வந்து அந்த மனசே இல்லை, ஆகா நம்மளும் இப்படி தான் அலறணுமோ அப்படின்ட்டு அந்த பிளானை வந்து கேன்சல் பண்ணுறாங்க. இதையும் தாண்டி மருந்து, கயிறு, தூக்க மாத்திரையெல்லாம் வாங்கி வச்சாங்கல்ல, நம்ம தீயில விழுந்து சாக முடியலைன்னா இதில் ஏதாவது ஒன்றை போட்டு நம்ம சாப்பிட்டு இறந்துடணும் அப்படின்னு தான் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒரே பதட்டம், இவர் அலர்னது, அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களாம் உடனே வராங்க. இந்த லேடிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. ஓகே, நம்ம அந்த ப்ரோக்ராமை வந்து கேன்சல் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ட்ராமா போடுவோம் அப்படின்னு வெளியே வந்து சொல்கிறாங்க. பாத்ரூமில் இருந்தாங்க, டக்குன்னு வந்து தீ வந்து பற்றிக்கிட்டு என்னன்னு தெரியலை அப்படின்ட்டு வந்து இங்கே வெளில வந்து ஒரு ட்ராமாவே போடுறாங்க. இந்த நேரத்தில் இந்த வீட்டில் உள்ள இந்த பொண்ணோட அம்மாவும் அண்ணனும் எங்கே போனாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வேலையாக வந்து போயிட்டாங்க. இந்த பொண்ணு எல்லாமே பிளான் போட்டு தான் பண்ணியிருந்துருக்கு. ஆனால் இவங்களும் சாக தானே ட்ரை பண்ணாங்க, அது முடியலை. இந்த நேரத்தில் அக்கம் பக்கத்தில் அவங்கெல்லாம் வந்து தீயணைச்சி எதுவுமே முடியாமல் போய் தீயணைப்புத்துறை வந்து எல்லாம் முடிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து தடயவல் நிபுணர்களை வச்சு செக் பண்ணி பெட்ரோலு, மண்ணெண்ணன்னு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை எங்கே வாங்கினாங்க அப்படின்னு கூட கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த பொண்ணு வந்து கையங்களவுமாக மாட்டிக்குது. இந்த பொண்ணு வந்து ஏன் பண்ணிருக்கு அப்படின்னா, தன்னை விட்டு வந்து விலைக்கு போயிருந்துருக்காங்க. 2 வருஷம் லவ், நம்மளை விட்டுட்டு போகிறானே, நம்மளை வந்து கல்யாணம் பண்ண மாட்டான் போல் அப்படின்னு நினச்சிட்டு அந்த பொண்ணு ஒரு தவறான முடிவு எடுக்கிறாங்க. இதனால் ஒருத்தவங்களோட வாழ்க்கையும் போயிட்டு, இதில் என்ன சொல்கிறதுன்னு தெரியலைங்க. முதல்ல வந்து லவ் வந்து இனிச்சிச்சு, அதுக்கப்புறம் போக போக வந்து கசக்க ஆரம்பிச்சிட்டு, இந்த ஒரு சில படத்துல எல்லாம் வந்து நீங்களே வந்து பார்த்துருந்துருப்பீங்களே, என்னையை தாண்டி நீ யார்ட்டையாவது பேசினேன் அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி படம் பார்த்துருப்பீங்களே, அதே மாதிரி தான் இந்த சம்பவத்தை பார்க்கும்போது தோணுது. ஆனால் அந்த ஆள் நினச்சி பாருங்களேன், இது மாதிரியும் பல சம்பவங்கள் உலகத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு அடியில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.